ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவி தண்டர்போல்ட்ஸ் மூவியோட போஸ்ட் கிரெடிட் சீனில் எப்படி கனெக்ட் ஆயிருச்சு அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஆக்சுவலாக ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய ஃபேன்ஸ் என்ன தியரிஸ் பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீம் மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய அந்த பேரலல் எர்த், ஆல்டர்னேட் எர்த்னு கூட சொல்லலாம். ஸோ அதை கெலாக்டஸ் டிஸ்ட்ராய் பண்ணிடுவார். அங்கேருந்து தப்பிச்சு தான் இன்னும் ஒரு ரியாலிட்டிக்கு நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீம் மெம்பர்ஸ் போகிறாங்க. ஸோ அப்படி வரும்போது தான் நம்ம தண்டர்போல்ட்ஸோட கண்ணில் பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கெஸ் பண்ணியிருந்தாங்க. தண்டர்போல்ட்ஸ் மூவி வந்ததுக்கப்புறம் ரெண்டு விதமான ஆன்சரை நம்ம கொடுக்கலாம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவி எண்டிங் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் தியரைஸ் பண்ண மாதிரியோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியோ நடக்கல. பிகாஸ் தே ஹவ் ரிட்டன் பேக் டு த ஓன் எர்த். அவங்களோட எர்த்து காப்பாற்றப்பட்டுருச்சு. ஸோ அப்போ எப்படி தண்டர்போல்ட்ஸ் மூவியோட போஸ்ட் கிரெடிட் சீனில் நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீம் மெம்பர்ஸ் வந்த ஜெட்டை பார்த்தோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவிலேயே ஆரம்பத்திலேயே ரீட் ரிச்சர்ட் சொல்லியிருப்பாரு. ஸோ பேரலல் டைமென்ஷன்ஸில் ஆல்டர்னேட் எர்த்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அதை ப்ரூவும் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த டைமென்ஷனல் பேரியரை கிராஸ் பண்ணி தான் நம்ம கெலாக்டஸை மீட் பண்ணுறதுக்கு அவுட்டர் ஸ்பேஸில் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீம் மெம்பர்ஸ் அவங்க ஜெட் எடுத்துக்கிட்டு அந்த ஃபாஸ்டர் தென் லைட் ஸ்பீட் இன்ஜின் வழியாக ட்ராவல் பண்ணி போவாங்க. ஸோ அந்த ஸ்பேஸ் டைம் பேரியரை கிராஸ் பண்ணும்போது ஆல்டர்னேட் ரியாலிட்டியான எர்த் 616 இருக்கக்கூடிய தண்டர்போல்ட்ஸோட கண்ணில் அவங்க பட்டிருக்கலாம். ஸோ அவங்களோட சேட்டலைட் வழியாக பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டர் ஸ்பேஸில் ஒரு புது ஜெட் என்ட்ரு ஆகிறத இவங்க பார்த்துருக்கலாம். இன்னொரு பாசிபிலிட்டியும் இருக்குது. அது என்னென்னா, இந்த மூவியோட போஸ்ட் கிரெடிட் சீனில் ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸை டாக்டர் டூம் பார்க்க வருவார்ல, அந்த ஃபேஸ்லெஸ் கேமியோ எல்லாம் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ டாக்டர் டூம் வந்து நம்ம ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸோட பவரை தெரிஞ்சுக்கிட்டு, அந்த காஸ்மிக் பவரை தெரிஞ்சுக்கிட்டு ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸை கடத்திட்டு போயிருக்கலாம். ஸோ அப்படி கடத்திட்டு போகும்போது அவர் ஏற்கனவே ஒரு மல்டிவர்சல் ட்ராவலராக இருந்திருந்தா டைமென்ஷனல் பேரியரை கிராஸ் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு போக நினச்சிருக்கலாம். பிகாஸ் ஃபேண்டாஸ்டிக் ஃபோரால் அங்கே வர முடியாதுன்னு கூட நினச்சிருக்கலாம். பட் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீம் மெம்பர்ஸ் ஏற்கனவே அவுட்டர் ஸ்பேஸில் ட்ராவல் பண்ணி கெலாக்டஸை மீட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் திரும்பவும் அந்த ஃபாஸ்டர் தென் லைட் ஸ்பீட் இன்ஜினோட உதவியால் நம்ம டாக்டர் டூமை ஃபாலோ பண்ணி அவரை துரத்திக்கிட்டு நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீம் மெம்பர்ஸ் போயிருக்கலாம். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அகைன் திரும்ப டைமென்ஷனல் பேரியரை கிராஸ் பண்ணும்போது நம்ம தண்டர்போல்ட்ஸோட கண்ணில் பட்டிருக்கலாம். அப்படின்னா ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீம் மெம்பர்ஸ் சேஸ் பண்ணுற டாக்டர் டூமோட ஸ்பேஸ் கிராஃப்ட் எது? அவர் போன வெஹிக்கல் ஏன் நம்ம தண்டர்போல்ட்ஸோட கண்ணில் படல?